எப்பேற்பட்ட பாரம்பரிய அரச சபையில் எப்படிப்பட்ட அவமானம் நிகழ்ந்திருக்கிறது. பாஞ்சாலம் தன் சாதனம் செய்து முடித்த பிறகு திருதராஷ்டிரன் அவளை அழைத்து சமாதானம் செய்து பாண்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவர்கள் நாட்டை அவர்களுக்கு திருப்பி அளிக்கிறார். இதனால் கோபம் ஆத்திரமும் என்ற துரியோதனன் சகுனியிடம் ஆலோசனை கேட்டு சகுனி மீண்டும் வேறு ஒருவரை சூதாடுவதற்கு தந்தையிடம் அனுமதி கேட்ட குழுவில் துரியோதனன் அவன் தந்தையை திரட்டி அனுமதி வாங்கிவிடுகிறார். மீண்டும் தர்மனுடன் சகுனி மூலமாக ஒரே ஒருவரை சூதாட வேண்டும். பந்தயத்தின்படி பாண்டவர்களை 12 வருடம் வனவாசமும் ஒருவரும் அஞ்ஞான வாசமும் அனுபவித்து வருகிறார். பாண்டவர்கள் 12 வருட வனவாசமும் ஒரு வருட அஞ்ஞான வாசமும் முடித்து மீண்டும் வாசுதேவ கண்ணனுடன் அஸ்தினாபுரம் வருகிறார். சகுனியோ தன் திட்டம் வெற்றிகரமாக நடந்ததையும் தனது நாட்டில் தானே மனம் திறந்து வெற்றி வெற்றி எனது சபதத்திற்கு மாபெரும் வெற்றி கிடைத்து விட்டது. எனது நடிப்பை அனைவருமே நம்பி ஏமாந்து விட்டனர். ஆமா, நான் ஏன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பங்காளி பகையை முட்டி பாண்டவர்களை வனவாசம் அனுப்ப செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த கேடுகட்ட திருதராஷ்டிரனையும் அஸ்தினாபுரத்தையும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆயினும் எனது நடிப்பு, எனது உள்நோக்கம் இவற்றை வாசுதேவ கண்ணன் அறிந்து விடுவானோ? கண்ணா கண்ணா, நான் இப்படியெல்லாம் ஏன் செய்தேன்? உனக்கு எல்லாம் தெரியும் தானே? சொல் சொல் கண்ணா, நான் செய்தது தவறா? அழைத்தீர்களா? இல்லை, ஆமாம், நான் உன்னோடு தான் கண்ணா பேசிக்கொண்டது. யார் என்னை நினைத்தாலும் என்னை அழைத்தாலும் நான் உடனே ஓடி வந்து விடுவேன். எனக்குத்தான் நண்பன் எதிரி என்ற பாகுபாடே கிடையாதே. நீயே சொல்லு, நான் செய்தது தவறா? நான் ஏன் இப்படி செய்தேன்? உனக்கு தெரியும் தானே? ஆனாலும் உமது கதையை நீரே சொல்லி கேட்க. ஆமாம் கண்ணா, என் கதையை நானே கூறுகிறேன். அப்பொழுதுதான் என் மனதுக்கு அது வடிகாலாக இருக்கும். அரசே, தங்களுக்கான ஜோதிடர் ஒருவர் வந்திருக்கிறார். ஜோதிடர்? ஆமாம் ஆமாம், நான் தான் வர சொல்லியிருந்தேன். வர சொல். அரசே. மன்னர் மன்னா, திருதராஷ்டிரன் புகழ் இவ்வுலகம் எங்கும் பரவட்டும். வணங்குகிறேன் மன்னா. வருக வருக ஜோதிடர் உறுப்பினர் அவர்களே. தங்கள் வருகையால் இந்த மாளிகை மேலும் புனிதமடைகிறது. சொல்லுங்க மன்னா. தங்கள் நாடு மகோனோத்தமா அடைய போகிறது. தங்கள் ஆட்சியில் அஸ்தினாபுரத்தின் புகழ் இவ்வுலகம் எங்கும் பரவப் போகிறது. மக்கள் சுபிச்சம் காண்பார்கள். ஆனால் என்ன ஆனால்? சொல்ல வந்ததை மறைக்காமல் சொல்லுங்க. எதையோ தைரியமாக ஒழிக்காமல் சொல்லுங்க ஜோதிடரை, ஒழிக்காமல் சொல்லுங்க. மன்னா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, ஆனால் தங்கள் அரசுக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது. அரசுக்கு ஆபத்து? யாரால் வரும்? தங்கள் மைத்துனர்களால் உங்கள் சன்னதிக்கும் உங்கள் அரசுக்கும் ஆபத்து இருக்கிறது மன்னா.
என்ன? எனது ராணி காந்தாரியின் தமிழ்வார்கள் 7 இருக்கிறார்களே, அவர்களால் எனக்கும் எனது அரசுக்கும் ஆபத்து ஏற்படும். நன்றாக பார்த்து சொல்லுங்க சோதரரே, நீங்கள் சொல்வது உண்மைதானா? அண்ணா, உண்மைதான். அவர்களை அப்புறப்படுத்தி விட்டால் தங்கள் அரசுக்கும் தங்கள் வம்சத்திற்கும் நல்லது நடக்கும். நான் சொல்வதை தாங்கள் கேட்பதும் கேட்காததும் தங்கள் விருப்பம். நான் வருகிறேன் அண்ணா, வருகிறேன். சரி, யாரங்க? சேனாதிபதி வணக்கம் அண்ணா, என்ன கட்டளை கூறுங்கள். எனது அரண்மனையில் இருக்கும் எனது தமையன்மார்கள் 7 அனைவரையும் கொலைக்களத்துக்கு அழைத்து சென்று சிரச்சேதம் செய்துவிடு. என்ன ஒரு சிறிய விண்ணப்பம். சொல். எங்கள் தமையன்மார்கள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்கிறார்கள்? ஒரு ஜோதிடர் கூறியதை மட்டும் நம்பி இவ்வாறு தீர்ப்பளிப்பது தகுமா? இதுதான் உங்கள் நீதியா? சொல்லுங்கள். அப்படியே அவர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களை கொல்லாமல் விட்டுவிடலாம் அல்லவா? அவர்களை சிறையில் அடைத்து விட்டால் அவர்கள் உங்களுக்கு நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் அல்லவா? அதனால் அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். நீ சொல்வதும் சரிதான், நீ சொல்வதும் சரிதான். அது சேனாதிபதி அண்ணா, அவர்களை பாதாள சிறையில் அடைத்து விடுவார். உத்தரவு. நன்றி மன்னா, நான் வருகிறேன். சேனாதிபதி அண்ணா, அவர்களை பாதாள சிறையில் அடைத்த பிறகு அவர்களுக்கு தினமும் 1 கவலம் சோறும் 1 குவளை நீர் மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அங்கேயே அவர்கள் சிறிது சிறிதாக சேர்த்து வடியட்டும். உத்தரவு அண்ணா. இப்படி அநியாயமாய் எங்கள் 7 சிறையில் அடைத்த திருதராஷ்டிரன் மற்றும் அவன் வம்சத்தை தூண்டோடு அழிக்க சட்டம் தீர்க்க முடிவு செய்த 6 அண்ணன்மார்களும் பட்டினி கிடந்து என்னை மட்டும் உண்ணச் செய்து நான் மட்டும் தப்பி பிழைத்து அவர்களை மஞ்சள் தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதன்படி என்ன 6 அண்ணன்களும் மடிந்தார். என் அண்ணன் மூத்த அண்ணன் சாகும் தருவாயில் என்னை அழைத்து தன் திரு கட்டை விரல்களை ஒடித்து என்னிடம் கொடுத்து, சகுனி கட்டை விரல்கள் அல்ல, பகடைக்காய்கள். இவற்றை பகடைக்காய்களாக பயன்படுத்தி நீ திருதராஷ்டிரன் வம்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டார். நானும் எப்படியோ தப்பி படைத்து திருதராஷ்டிரனிடம் சென்று அவன் முன்னால் நின்று 100 மருமகன்களையும் நல்ல முறையில் வளர்ப்பதாக எதற்கு நடந்ததுதான் கண்ணா, எனக்கு தெரியுமே இது நான் என்ன தவறு செய்தேன். இவையெல்லாம் நீ செய்ததாக நினைக்க வேண்டாம். எனது படைப்பு கருவிகளில் நீ ஒருவர். உம்மால் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது என்பதையும் நான் செய்வதையெல்லாம் உம்மால் தடுக்க முடியாது என்பதையும் நீர் நன்றாகவே அறிவீர். எனவே கவலையை விடுக. மற்றவற்றை நான் பார்த்துக் உமது பணி என்றும் தொடரும். அடிப்படையிலேயே நல்லவரான உமக்கு எனது ஆசி எப்போதும் மிக்க நன்றிகள். என்ன விசேஷம்? எல்லாம் தெரிந்தும் என்ன விசேஷம் என்று கேட்கிறாயா கண்ணா? நீ சொன்னால் தானே தெரியும். நீ அஸ்தினாபுரத்துக்கு தூது செல்ல போகிறாயாமே, உண்மையா? ஆம், உண்மைதான்.
நீ தூது சென்று விட்டால் அப்புறம் என் கதி என்ன ஆவது? என் சபதம் என்ன ஆவது? என் குழலை நான் எப்போது முடிப்பது? உன் முன்னிலையில் தானே நான் சபதம் எடுத்துக்கொண்டேன். நான் தூது போவதற்கும் உன் குழல் குடிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? நீ செல்வது சமாதான தூது ஆயிற்றே. ஆமாம், சமாதான தூதுதான். அப்படி சமாதானம் ஆகிவிட்டால் ஏற்பட்டால் தானே. கண்ணா, சகோதரி, உண்மையை சொல்ல போனால் அப்படி சமாதானம் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே தூது செல்கிறேன். எனவே போர் நிச்சயம் மூழும். தர்மத்தின் வெற்றி கங்கு நிச்சயம் ஒலிக்கும். உன் குழல் குடிப்பதிலும் எந்த தடையும் இருக்காது. கண்ணா, தீர்க்க சுமங்கலீபம். மன்னர் அவர்களே, நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் தெரியும் என்று கருதுகிறேன். நான் பாண்டவர்களுக்காக, அவர்களின் நியாயமான உரிமைகளுக்காக இங்கு வந்திருக்கிறேன். அவர்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை வழங்கி அவர்களுக்கு நீதி வழங்குவீர்கள். கண்ணா, இதற்கு என் தந்தை பதில் சொல்ல மாட்டார். நான் தான் சொல்ல வேண்டும். என்ன கேட்டாய்? மறுபடியும் கேள். பாதிராட்சியம், பாதி ராஜ்யம் என்ன? பாதி கிராமத்தை கூட கொடுக்க முடியாது. ஊசி அளவு முனையிடம் கூட கிடையாது என்று பஞ்சத்தில் அடிபட்ட அந்த பரதேசிகளுக்கு போய் சொல். துரியோதனா, இதுதான் உறுதியான முடிவா, இறுதியான முடிவா? என் இறுதியான உறுதியான முடிவும் இதுதான். அப்படியானால் போரை தவிர வேறு வழி இல்லையே. அதைத்தானே நாங்களும் விரும்புகிறோம். அப்பொழுதுதானே பாண்டவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிவார்கள். சரி, அப்படியானால் நான் சென்று வருகிறேன். செல், வராதே. செல். துரியோதனன் மேல் வந்திருக்கிறாயா? நீ எப்பொழுதப்பா வந்தாய்? காலை கீழே தொங்க விட்டுக் கொண்டிருந்தாயோ, அப்பொழுதே வந்து விட்டேன். நான் தான் முதலில் வந்தேன். அப்படியா? ஆனால் நான் அர்ஜுனனையோ முதலில் பார்த்தேன். நான் தலைக்கு அந்த பக்கம் இருந்தேன் அல்லவா? உன்னால் பார்க்க முடியவில்லை. ஏன் பார்க்க முடியாது? உனக்கா தெரியாது? உனக்கு தலைக்கணம் அதிகம், அதுதான் தலைப்பக்கம் நின்று கொண்டிருக்கிறாய். அர்ஜுனா, எதற்காக வந்தாய்? உனக்கு என்ன வேண்டிய? இல்லை, இடம் ஒன்று கேட்க வந்தேன். முதலில் அண்ணன் துரியோதனிடமே கேட்டுவிடுங்கள். நான் பொறுத்திருக்கிறேன்.
அப்படியா? சரி நல்ல தம்பி. துரியோதனா, நீங்கள் இருவரும் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். என்னிடம் போர் உதவி கேட்டு வந்திருக்கிறீர்கள். உண்மைதான், உண்மைதான். என்னிடம் இரண்டு தான் உள்ளது. ஒன்று எனது நாராயண சேனை, மற்றொன்று நான். நீ எனக்கு இதில் உனக்கு எது வேண்டும் அப்பா? நீ எனக்கு வேண்டாம். ஏன்னா உனக்கும் எனக்கும் அவ்வளவாக சரிப்பட்டு வராது. அதனால் உன் நாராயண சேனையே எனக்கு அனுப்பி. அப்படியா? சரி, தந்து விடுகிறேன். வருகிறேன். அண்ணா, அண்ணா, என்னப்பா நீ மிகவும் பாவம் அப்பா. துரியோதனன் நாராயண சேனையை கேட்டு தந்துவிட்டான். உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லையே. துரியோதனன் நாராயண சேனையை கேட்டு வாங்கிக் கொண்டு சென்று விட்டால் என்ன? நீங்கள் இருக்கிறீர்களே கண்ணா, நீங்கள் எப்போதும் என் அருகில் இருங்கள். சரி, ஆனால் நான் தான் ஆயுதம் எதுவும் ஏந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டேனே. இருக்கட்டுமே, நீங்கள் ஆயுதம் ஏந்தி போரிலும் புரிய வேண்டாம் கண்ணா. என் அருகில் எப்போதும் இருந்தால் அதுவே போதும். நான் உன் அருகிலே இருக்க வேண்டும். ஆம் கண்ணா. அப்பொழுது நான் உனக்கு சாரதியாக வந்து விடுகிறேன். சாரதி? சாரதி, மிக்க நன்றி கண்ணா, மிக்க நன்றி. என் மீது உங்களுக்கு அவ்வளவு வாஞ்சையா? பாக்கியமானேன் நான், பாக்கியமானேன் கண்ணா. மிக்க நன்றி கண்ணா. ஜெய் விஜயி பவ. நேற்றைய தொகுதியிலே போர் என்று முடிவாகிவிட்டது. நானும் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருப்பேன் என்று கூறிவிட்டேன். அதை அவரிடமும் தெரிவித்து விட்டேன். என்னை சேர்ந்தவர்களுக்கும் என்னை பரிபூர்ணமாக நம்பியவர்களுக்கும் நான் அவர்களுக்கு வேண்டியவற்றை, அவர்களுக்கு எது நல்லதோ அதை செய்து வருகிறேன். அந்த வகையிலே நீர் எனது தந்தையார் வசுதேவர் காலத்திலிருந்து அவருக்கு உற்று துணையாக இருந்தவர். எனக்கு சாரதியாக பல சேவைகளை செய்து கொண்டு வருபவர். உனக்கும் நான் ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன வேண்டும் என்று கேள்வி. அண்ணா, நான் இத்தனை காலம் உனக்கு சேவை செய்ததையே எனக்கு பாக்கியமாக கருதுகிறேன். இது தவிர எனக்கு தனியாக விடவும் வேண்டாம். இறுதி காலம் வரை உனக்கு பணிபடை செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு தந்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்ணா, நீ பார்த்தனுக்கு சாரதியாய், பார்த்த சாரதியாய் ஆகிவிட்டது எனக்கு பரவ மகிழ்ச்சி. எனக்கு பார்த்த சாரதியின் சாரதி என்னும் பட்டத்தை அதன் மூலம் மகிழ்ச்சியாக வழங்கியிருக்கார். என் அடிமனத்தில் சில சந்தேகங்கள் உள்ளது. அவற்றை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். தாராளமாக தீர்த்து வைக்கிறேன். பெருமாள், நீ வாழச் சொன்னபடி வேறு, வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும்படி வேறு. இடத்தில் குருட்சேத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத பல விஷயங்களும் உண்டு. அவற்றுக்கான காரணங்களை நீதான் எனக்கு விளக்கமளிக்க வேண்டும். கண்ணா, நீயோ பாண்டவர்களின் உற்ற நண்பன். நீதான் அவர்களுக்கு ஆபத்பாந்தவன், அநாத ரட்சகன். அதன்படி நீ தர்மனிடம் முன்னதாகவே சென்று, தர்மா, இந்த சூதாட்டவனுக்கு வேண்டாம் என்று தடுத்திருக்கலாமே. சரி, போகட்டும். விளையாட ஆரம்பித்த பின்பாவது கருமனை ஜெயிக்கும்படி செய்து அந்த வஞ்சகர்களுக்கு நீதியை போட்டி இருக்கலாமே. அதுவும் சரியானது.
தருமன் தனது நாடு நகரம் மற்றும் அனைத்து செல்வங்களையும் இழந்து தன் தம்பிமார்களை பணையம் வைக்கும் சமயத்திலாவது ஈசன் தடுத்திருக்கலாம் கடைசி பாஞ்சாலி பணையம் வைத்து ஆடும் போது கூட நீசர்கள் தடுக்காமல் அவள் மானவர்ணமாகும் சமயத்தில் வந்து சேலையை தந்து துணில் தந்தே திரௌபதி மனம் காத்தேன் என்று மாற்றினாய். மாற்றானவர் சிலையை பிடித்த பின்பு எஞ்சியமானம் அவளுக்கு இங்கே இருக்கிறது கண்டார். ஆபத்து காலங்களில் உதவுவன் தானே உத்தமனங்கள். போர் என்றால் சூதாட்டம் என்றால் விவேகம் உள்ளவனே வெல்வான். துரியோதனனிடம் இருந்த விவேகம் தர்மனிடம் இல்லாமல் போய்விட்டது. எனவே அப்படி வெல்ல முடியாமல் போய்விட்டது. என்ன சொல்கிறாய் கண்ணா? துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. ஆனால் அவனிடம் ஏராளமான ஆட்சிகள் இருந்தன, பழைய இருக்கிறது. எனவே அவன் என்ன சொன்னான்? படையங்களை நான் வைக்கிறேன், என் சார்பிலே என் மாமா சகுனி அவர்கள் ஆடுவார்கள் என்று கூறினான். அதே போல் தர்மனும் நானும் படையங்களை வைக்கிறேன், எனது சார்பில் எனது மைத்துனர் வாசுதேவ கண்ணன் ஆடுவார் என்று கூறியிருந்தார். என் முன்னே தகுதி இருக்கிறதா? நான் கேட்கும் எண்ணிக்கைகளை அவனால் போட முடியுமா, அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கையை என்னால் போட முடியாதா? சரி, போகட்டும். வேறு என்ன செய்யலாம் தெரியுமா? இப்படி ஒரு மோசமான விளையாட்டை நான் விளையாடி போனேன். இதை பார்க்க கண்ணன் வந்துவிடக் கூடாதே என்று வேண்டிக் கொண்டு என்னை கட்டி போட்டு விட்டான். யாராவது என்னை கூப்பிடுவார்கள் என்று மண்டபத்துக்கு வெளியிலேயே பார்க்க முடியவில்லை. யாரும் என்னை நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்டறித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர என்னை நினைக்கவே இல்லை. கடைசியில் பாஞ்சாலி தான், அதுவும் தன் மானம் பறிபோகின்ற நிலையிலேதான் இருக்கரும் தூக்கி அபயம் கண்ணா அபயம் கண்ணா என்று கூப்பிட்டார். உடனே ஓடோடி வந்தேன், தூவில் வந்தேன், மானம் காத்தேன். இதில் எந்த தவறு இப்படி அருமையான விளக்கம். அசந்து விட்டேன். ஆனால் ஏமாறவில்லை. அப்படியானா குறிப்பிட்டால் தான் நீ வருவாயா? நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்து காலங்களில் கஷ்ட நேரங்களில் உன் அடியவர்களுக்கு உதவி புரிய நீ வரமாட்டாயா? மனிதனின் வாழ்க்கை அவரவர் கர்ம நிலைகளுக்கு ஏற்ப நடக்கும். அதை நாம் நடத்துவதும் இல்லை, அதில் குறுக்கிடுவதும் இல்லை. நாம் வெறும் சாட்சி பூர்வம் மட்டுமே. அதுதான் தேவ தர்மமும் கூட. நன்றாக இருக்கிறது. அப்படியானால் கூப்பிட்டால் தான் நீ வருவாயா? கண்ணா, சாட்சி மூலமாக நிற்கிறார். நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அதனால் வரும் கஷ்டங்களையும் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்போம். ஐயோ, எங்களின் சாட்சி மூலமாக பார்த்து கொண்டே இருப்பாய். அப்படித்தானே? நாம் கூறியவற்றின் உட்பொருளை நன்றாக உணர்ந்தார். நான் ஒவ்வொருவர் அருகிலும் சாட்சிபூதமாக சூட்சுமமாக அவர்கள் அருகிலேயே இருப்பேன் என்பதை உணர்ந்து நல்லவற்றையே செய்ய வேண்டும். ஆபத்து காலத்தில் உங்கள் அருகில் சூட்சுமமாக இருக்கும் என்னை நினைத்தால், என்னை அழைத்தால், நான் உங்களுக்கு வேண்டிய நல்லவற்றை செய்து தருவேன் அல்லவா?
ஆஹா, எத்தனை உள்ளாட்டம் வாய்ந்த அருமையான ஆழமான தத்துவம். அண்ணா, நீ இன்றி இவ்வுலகில் ஓரளவும் அசையாது என்பதை எவ்வளவு அழகாக உணர்த்திவிட்டான். புத்தவரே, இதுகாரும் நீர் கேட்ட கேள்விகளுக்கு நான் உரைத்த பதில்கள் உமது பெயரால் புத்தவ கீதை என்று பெயர்த்தது. அது இவ்வுலகிலே நிலைத்து கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீயே போர் நடவடிக்கையை சொல். போர் ஆரம்பமாகிவிட்டதா? அரசே, முதல் நாள் போர் ஆரம்பமாகிவிட்டது. நமது பீதாமகர் பீஸ்வர் சங்கை எடுத்து ஊதத் தொடங்கிவிட்டார். அப்படியா? அந்த பக்கம் வாசுதேவ கண்ணன் சங்கை எடுத்து ஊதத் தொடங்கிவிட்டார். என்ன இது? அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு யுத்தம் செய்ய முடியாது என்கிறாரே. அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டு விட்டு யுத்தம் செய்ய முடியாது என்கிறானா? சஞ்சயா, ஒன்று சொன்னாய், நன்று சொன்னாய். போர் நடக்காது. என் பிள்ளைகள் பிழைத்தார்கள். உனக்கு 1000 பொன் தருகிறேன். 1000 பொன் தருகிறேன். சொல்லு. அரசே, உண்மையாக இருங்கள். வாசுதேவ கண்ணன் அர்ஜுனனிடம் ஏதோ உபதேசம் செய்கிறார். அர்ஜுனனும் வாய்ப்பொத்தி செவி மடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படியா? என்ன அதிசயம்! அர்ஜுனனுக்கு வாசுதேவ கண்ணன் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார். என்ன வாக்கியம்! எனக்கும் அந்த விஸ்வரூப வாக்கியம் கிடைத்தது. ஓ கண்ணா, கண்ணா, நான் பாக்கியசாலி. சஞ்சயா, அரசே, அர்ஜுனன் சொல். வில்லையும் அம்பையும் எடுத்து விட்டான். கண்ணன் சங்கை எடுத்து ஊத தொடங்கி விட்டார். ஒரு உக்கிரமாக நடக்கிறது. ஐயோ, சொல் சஞ்சயா. அரசே, முதல் நாள் போர் முடிந்து விட்டது. அப்படியா? ஐயோ, அரசே, இரண்டாம் நாள் போரில் நமது தரப்பில் பல மன்னர்களும் வீரர்களும் ஐயோ மாண்டு விட்டனர். ஐயோ, அப்படியா? அவர்கள் தரப்பில் எந்த சேதமும் இல்லை மன்னா. சொல், சொல் சஞ்சயா. மன்னா, 14ஆம் நாள் போர் நடக்கிறது. நமது தரப்பில் அர்ஜுனன் மகன் அபிமன்யு வீழ்த்தப்பட்டார். ஆனால் என்ன ஆனா? என்ன ஆனா? அபிமன்யு வீழ்ந்தது நமக்கு வெற்றிதானே? வெற்றிதானே? மன்னா, இல்லை மன்னா. ஒருவனை பல பேர் சூழ்ந்து கொண்டு நிராயுதபாணியாக பெற்ற வெற்றி அல்ல. இதனால் கோபம் கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணனின் உதவியோடு என்ன செய்தான்? நமது மருமகன் ஜெயத்ரதனை கொன்று விட்டார். நமக்கு இழப்பல்லவா? எல்லாம் அந்த மாயக்கண்ணன் செய்யும் வேலை. சொல், சொல் சஞ்சயா. ஜெயத்ரதனை இழந்தது பெரிய இழப்புதான். மேலும் சொல், மேலும் சொல். மன்னா, பீஸ்வர் மீது அர்ஜுனன் சரமாரியாக அம்பை பெய்து விட்டான். ஐயோ, ஐயோ. பீஸ்வர் அம்பு படுக்கையில் சாய்ந்து விட்டார். ஐயோ, இப்போது கர்ணன் நமது படைக்கு தலைமை தாங்குகிறார். கர்ணன் நமது படைக்கு தலைமை தாங்கிவிட்டானா? சரி, சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். பார்த்து சொல், பார்த்து சொல் சந்தியா, பார்த்து சொல், சொல். மன்னா, 16ஆம் நாள் போர் உக்கிரமாக நடக்கிறது. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும். கர்ணன் வீரவேசமாக போரிடுகிறான். சரி, என்ன இது? என்ன? கர்ணனின் தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்து விட்டது. வண்டியில் கீழே ஓட்ட முடியாது என்று சென்று விட்டானே. ஐயோ, அடுத்து கர்ணன் ரதத்தை விட்டு இறங்கினான். அர்ஜுனன் கர்ணனின் மார்பில் அம்பை எய்து விட்டான். எய்து விட்டானா? எய்து விட்டானா? என்ன ஆயிற்று? கர்ணன் வீரமரணம் அடைந்து விட்டான். கர்ணன் வீரமரணம் அடைந்து விட்டானா? என் மைந்தன் துரியோதனின் ஆத்மன் இறந்து விட்டானே. இனி என் மகனை யார் காப்பாற்றுவார்கள்? இனி என் மகனை யார் காப்பாற்றுவார்கள்? ராணி, காந்தாரி,
அரசே, சொல் சொல் கண்ணன் இறந்தது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. சொல். ஆயினும் நம் மகனை நான் காப்பாற்றியே தீருவேன். எப்படி எப்படி சேனாதிபதி, யாரங்கே? சேனாதிபதி, மகாராணி இந்த ஓலையை துரியோதனிடம் கொடுத்து நான் அழைத்ததாக கூறி என் அந்தப்புரத்திற்கு வர சொல்லுங்கள். உத்தரவு மகாராணி. ஓலையில் கண்டுள்ளபடி நடந்து கொள்ள சொல்லுங்கள். நிச்சயமாக. விஷயம் மிக மிக முக்கியம் என்பதால் தான் இந்த பணியை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக. கவனம் இருக்கட்டும். உத்தரவு மகாராணி. சீக்கிரம் யாரது? அண்ணா, துரியோதனனா? ஆமா, என்னப்பா இது கோலம்? இப்படி பிறந்த மேனியாய் நிற்கிறாயே. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்விகள். நான் யாரை பார்க்க போகிறேன் என்று தெரிந்தால் நீ பாரெல்லாம் கேட்க மாட்டான். ஆ, அதை நீ சொல்லிவிட்டால் நான் ஏனப்பா கேட்கப் போகிறேன்? நான் என் தாயை பார்க்க செல்லுகிறேன். ஆமாம், அவர்கள் எனக்கு ஓலை அனுப்பி இருக்கிறார்கள். அதன்படிதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். தாயை பார்க்க செல்கிறாய், செல்ல வேண்டியது. ஆனால் அதற்காக இப்படி பிறந்த மேனியுடனா செல்வது? அண்ணா, என்ன இருந்தாலும் அவளும் ஒரு ஸ்திரீ தானே. நீ என்ன செய்கிறாய்? ஒரு வாழை மட்டையாவது உன் இடுப்பில் கட்டிக்கொண்டு செல்ல, அப்பொழுதுதான் சரியாக இருக்கும். சரி, நீ சொல்கிறபடியே செய்கிறேன். நான் ஒரு வராதே. ஐயோ, எனக்கு கூச்சமாக இருக்கிறது. வரவில்லை செல். வரவில்லை வரவில்லை. செல். சரி, நீ சொன்னபடி இல்லை. நான் வாழை மட்டையை கட்டிக்கொண்டே செல்கிறேன். கட்டிக்கொண்டாயா என்று பார்க்கத்தான் வந்தேன். வேண்டாம், போ. தாயே, தங்களுக்கான மூத்த மகன் துரியோதனன் வந்திருக்கிறேன். துரியோதனனா? ஆமா, வா மகனே, வா. நீ நீடூடி வாழ்க. ஆமா, நாளை உனக்கும் பீமனுக்கும் கதாயுத போர் நடக்கப் போவதாக கேள்விப்பட்டேனே. ஆம், உண்மைதான் தாயே. நாளை நடக்கவிருக்கும் போரில் யார் உயிரோடு இருக்க போகிறார்கள், யார் மாண்டுவிடப் போகிறார்கள் என்று தெரிந்து விடுத்தார். பீமன் மிகவும் பலசாலி அல்லவா? அவனை எவ்வாறு வெல்லப் போகிறாய்? இருக்கட்டுமே தாயே, என் மீது எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு நம்பிக்கை மட்டும் போதாது மகனே, அதற்கு உடலில் அதிக சக்தி வேண்டும். அந்த சக்தியை தருவதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்தேன். உன் தந்தையை மனமுடித்த பின் அவரால் பார்க்க முடியாத இந்த உலகத்தை நான் பார்ப்பதில்லை என்று முடிவு செய்து என் கண்களை துணியால் கட்டிக்கொண்டேன். அன்று முதல் இன்று வரை நான் யாரையும் எதையும் பார்க்கவில்லை. எனவே என் கண்கள் அபரிதமான சக்தியை பெற்றுவிட்டன. அந்த சக்தியை உனக்கு அளிக்கப் போகிறேன். அது உன் உடம்பில் பாய்ந்தவுடன் உன் உடம்பு இருப்பை விட பலமுள்ளதாய் ஆகிவிடும். ஆகவே உன்னை யாராலும் வெல்ல முடியாது. பாக்கியம் பெற்றேன் தான், பாக்கியம் பெற்றேன். நீ நீடூடி வாழ்க. சென்று வா மகனே, வென்று வா. அதே, தாங்கள் கண்களை திறந்து எனக்கு அபரிமிதமான சக்தியை கொடுங்கள் தாய். அப்படியே இரு மகனே, நான் இருக்கிறேன் தாய். என் தங்கள் முன் கண்களை இருக்கிறேன். திறக்கப் போகிறேன். தாயே, என்ன காரியம் செய்தாய் துரியோதனா? தாயே, நான் உன்னை எப்படி வர சொன்னேன்? நீ எப்படி வந்திருக்கிறாய்? தாயே, தாங்கள் ஓலையில் அனுப்பியபடிதான் நானும் வந்தேன். ஆனால் வரும் வழியில் அந்த வாசுதேவ கிருஷ்ணன் என்னை தாயின் தலை பார்க்க செல்கிறாய். அதற்காக இப்படியா சொல்வது? ஒரு வாழை மட்டையாவது கட்டிக்கொண்டு செல் என்று கூறினார் தாயே. அது தவறா தாயே? அவர்தான் துரியோதனா. என் கண்களின் அபரிதமான சக்தி உன் உடல் முழுவதும் பாய வேண்டும் என்றுதானே உன்னை பிறந்த மேனியாய் வர சொன்னேன். இப்பொழுது உன் துடைப்பகுதியை தவிர மற்ற பகுதிக்கு சக்தி கிடைத்து விட்டது. தாயே, ஆனால் துடைப்பகுதிக்கு சக்தி கிடைக்கவில்லையே.
ஆணையை கொடுத்திருக்கிறீர்கள். அதிலும் கதாயுத போரில் தொடையில் அடிக்கக்கூடாது என்பது விதி. எனவே இப்பொழுதே வெற்றி உறுதியாகிவிட்டது. தாயே, ஆசை வழங்குங்கள். என்னுடைய ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு மகனே. சென்று வா துரியோதனா, வெற்றியுடன் திரும்பி வா. நல்ல தாயே, சண்டாள சௌரியே, உன்னைத்தான் தேடிக்கொண்டு வருகிறேன். இன்று உன் முடிவு என் கையில். மருமகனே சகாதேவா, நானும் உன்னை தேடித்தான் இங்கே வந்தேன். உன் வீரமொழிகள் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் போர்க்களத்தில் வீண் வார்த்தைகள். நீ ஆருடத்தில் மிகவும் வல்லவன் தான். ஆனால் போர்க்களத்தில் இந்த ஆருடம் உதவாது மருமகனே. சகுனி, சூது விளையாட்டில் நீ புலிதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது சதுரங்கம் விளையாடும் அரங்கம் அல்ல, போர்க்களம். இங்கு உன் ஜம்பம் அலிக்கா. ஏன் இதே போர்க்களத்தில் தானே உங்கள் மாயக்கண்ணன் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் மாறி மாறி செய்தார். அதெல்லாம் பலிக்கவில்லையா? நானும் போர் புரிவதில் வல்லவன் தான். வீசு உன்வாளை. பார்த்து விடுவோம். எப்படி உன் கையாலும் என்னை கொன்று நீ சபதம் முடிக்கிறாய் என்று பார்த்து விடுவோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். முற்பகல் இன்னா செய்யும், பிற்பகல் தானே விளையும். இன்றோடு அஸ்தினாபுரத்தை பிடித்திருந்த சரி ஒழிந்தது. சகாதேவா, நன்றி. உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீ நேர்மையானவன். துரியோதனனுக்கு களப்படி கொடுக்க சரியான நேரம் வகுத்து கொடுத்த நேர்மையானவன். என் கதையை முழுக்க உனக்கும் கண்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும். உன் கையால் இறந்து என் சகோதரர்கள் சென்றடைவதற்காகத்தான் நான் போர்க்களத்திற்கு வந்தேன். உன் கையால் மரணம் அடைவதை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் மீது எனக்கு கோபமோ பழி உணர்ச்சியோ கிடையாது. நீயும் சகோதரர்களும் பல்லாண்டு வாழ்வீர்களாக. சகோதரர்களே, நீங்கள் எனக்கு கொடுத்த கட்டளையை சகுனி உங்கள் தம்பி நிறைவேற்றிவிட்டேன். உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும். சாந்தி அடையட்டும். போருக்கு வந்திருக்கிறாயா? இன்றோடு நீ அழிந்தாயடா. நீ அழிந்தால் உன் உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு வருவார்கள். அதே ஆனா என்னை ஒழித்து விடுகிறேன். அதுவும் கொட்டி தட்டி இதை கொண்டு நீயும் வைத்து செய்துவிட்டாயா கண்ணா? கண்ணா, காரணம் என்ன தெரியுமா? உடையை கட்டிய காரணம் என்னவென்று தெரியுமா உனக்கு? உடையில் அடித்து கொண்டு சொன்னேனப்பா. அண்ணா, மதுசூதனா, மாதவா, உடலில் எல்லா பகுதியும் அடித்து பார்த்தேன். என் கதை வளைந்துதான் தொடையில் அடிக்கவில்லையே. விதிப்படி தொடையில் அடிக்கக்கூடாது அல்லவா? விதிப்படியா இந்த மகாபாரதம் நடக்கிறது? அபிமன்யுவை பல பேர் சூழ்ந்து கொண்டு
எங்கே போயிட்டு இந்த விதி? கேட்கிறவன் ஒளிந்து கொண்டு அக்னிகளை கீழ் மாய்க்க பார்த்தான். அது எந்த விதியில் தேவைப்பட்டா? அவன் தொடையில் அடித்து அவன் உயிரை மாய்ப்பேன் என்று நீ சபதம் செய்தாயல்லவா? அப்பொழுது எங்கே போயிட்டு இந்த விதி? எல்லா விதியும் எல்லா பாவமும் போகட்டும் இந்த கண்ணனுக்கு. நான் கூறுகிறேன், அவனை தொடையில் அடி. கண்ணா, அப்படியே செய்கிறேன். நீங்கள் கூறியது போல் அவன் தொடையை பிளந்து அவன் உயிரை நான் மாய்க்கிறேன். இதோ சகலம் சில முக்கியமான அரசன் என்பவன் அதிகாரம் உள்ளவன் மட்டுமல்ல, அரசன் என்பவன் மக்களின் பிரதிநிதி. குறிப்பாக பெண்களின் பாதுகாப்புக்கு அரசன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன்னித்து விடுங்கள் தாத்தா அவர்களே. இன்று எங்கள் அனைவருக்கும் நீங்கள் இவ்வளவு அழகான உபதேசங்களை கொடுத்தீர்கள். ஆனால் அன்று துரியோதனனின் அரச சபையில் என்னை மானபங்கப்படுத்தும் பொழுது வாயை மூடிக்கொண்டு இருந்தீர்களே, அதை நினைத்தேன். வேதனையில் சிரிப்பு தானாக வந்துவிட்டது. மன்னித்து விடுங்கள். சரியாக சொன்னார். அன்று உனக்கு அவமானம் நேர்ந்த காலத்தில் நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் செஞ்சோற்றுக்கடல். உண்ண உணவும் உடுக்க உடையும் அத்தனையும் கொடுத்தவன் துரியோதனன். அவன் உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு என் உடலில் ஓடுகின்ற ரத்தங்கள் அனைத்தும் கெட்ட ரத்தமாக மாறிவிட்டது. இப்பொழுதும் அதே ரத்தம் தானே ஓடிக்கொண்டிருக்கிறது? இல்லை இல்லை, அர்ஜுனன் தொடுத்த கலைகள் என் ஒவ்வொரு துணைகளையும் என்னுடைய உடல்களையும் துளைத்தெடுத்து பெருக்கி எடுத்த குருதிகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. இப்பொழுது என் உடம்பில் ஓடிக்கொண்டிருப்பது சுத்தமான ரத்தம். அதனால் எனக்கு உபதேசம் பண்ண தகுதி இருக்கிறது. எனினும் நான் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் கொள்கிறேன். எங்கே எங்க பரந்தாமன் நிற்கிறான்? பரந்தாமா, உன்னை துதித்து உன் நாமங்களை சொன்னாலே அத்தனை உபதேசமும் பதில் புரிந்திருக்கிறது. உன்னை துதித்து உன் நாமங்களை நான் சொல்லுகிறேன். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं
ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् हरिः ओम् विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः वनमाली गति शान्ति शक्ति चक्री जनमणि श्रीमान नारायण विष्णु वासुदेव பிதாமகரே, தாங்கள் கூறிய 1000 நாமங்கள் மிகவும் வரும். தாங்கள் அருளியிருப்பதை நாங்கள் கேட்டது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். ஆனால் நாங்கள் ஒரு சிறு தவறு செய்துவிட்டோம். இதை குறிப்பிடத்து வைக்க வேண்டும். இந்த அருமையான பொக்கிஷங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். கிருஷ்ணா, அதற்கு நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும். என்னப்பா இப்படி கேட்கிறாய்? நானும் உங்களைப் போல் இந்த நாமாக்களை செவிப்படுத்திக் கொண்டுதானே இருந்தேன். நான் குறிப்பேதும் எடுக்கவில்லையே. இல்லை இல்லை கிருஷ்ணா, நீ நினைத்தால் உன்னால் முடியும். அதற்கான வழியை நீ கூறு. அதோ சகாதேவன் படிகமாலை அணிந்திருக்கிறார். அவரிடம் இருக்கிறது அதை மீட்டெடுக்கும் வழி. எப்படி அதை மீட்டெடுப்பது? அதை மீட்டெடுக்க படிகமாகவும் திகம்பரனாகவும் இருக்கும் அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் முடியும். ஆகவே சகாதேவன் பரமேஸ்வரனை நோக்கி தியானம் செய்தால் ஒருவேளை அந்த நாமாக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படியே செய்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எம்பெருமானே, எங்கள் பிதாமகர் ஸ்ரீவன் நாராயணனை குறித்து 1000 நாமங்களை துதித்தார். ஆனால் நாங்கள் அதை குறிப்பிட